Guys, great friends, பார்த்தீங்கன்னா மாருதி ஷிஃப்ட். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2012 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு மார்னிங் ஸ்டார்டிங்கில் வந்து ஒயிட் ஸ்மோக் வருது. கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் உங்களுக்கு கட் ஆகிட்டு நார்மலாக ஆகுது. அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷிஃப்ட் 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1,26,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதில் ஒரு டைமிங் செயின் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சேஞ்ச் பண்ணல. நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சிலேட்டர் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒயிட் ஸ்மோக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ஸிங் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்மோக்கோட ஸ்மெல்லு வந்து ஒரு டீசல் அன்பேண்டோட ஸ்மெல்லு தான் வருது. ஒரு சிலிண்டரில் கம்ப்ரஸிங் வீக்காக இருக்கிற மாதிரி தான் வருது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் ஒயிட் ஸ்மோக்கு. ஒரு கம்ப்ரஷன் சாம்பர் கூலிங்காக இருக்கும்போது அந்த கம்ப்ரஷன் சாம்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணுறதுக்கு ஹீட்டர் ப்ளக் இருக்குது. அந்த ஹீட்டர் ப்ளக் ஹீட் பண்ணால் கூட அந்த கம்ப்ரஷன் சாம்பரில் வர ஸ்மோக் வந்து ஒரு ஒயிட்டாக தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் தான். ஆனால் இந்த கம்ப்ளைண்ட்டை ரொம்ப நேரம் உங்களுக்கு அந்த இன்ஜின் ஓடும்போது வருதுனாவே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஹெட் சைடோ அதேமாதிரி பிஸ்டனில் எந்த இடத்துல கம்ப்ரஷன் வீக்காக இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணணும். கம்ப்ரஷன் ஒரு சிலிண்டரில் வீக்காக இருந்தாலும் அதோட ஸ்மோக் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த இன்ஜினில் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒயிட் ஸ்மோக் வருது. அதுதான் இந்த வீடியோவில். ஆனால் எல்லா வண்டியும் மார்னிங் ஒயிட் ஸ்மோக் வர வண்டியெலாம் இந்த கம்ப்ளைண்ட் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்ஜினுக்கு வண்டிக்கு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடும். ஏன்னா வால்வில் வந்து ஏன் உங்களுக்கு இன்லெட் வால்வில் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் வழியாக உங்களுக்கு சரியாக மெயின்டைன் பண்ணலாமே இன்லெட் வால்வ் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். இன்லெட் வால்வோட சீட்டிங் போயிடுச்சுனாவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கம்ப்ரஷன் சாம்பரில் கம்ப்ரஸிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹீட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அந்த ஹீட் ஆகும்போது ஏன் சரியாகுதுன்னா ஹீட் ஆகும்போது எல்லாமே எக்ஸ்பெண்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால்வ் சீட்டிங்கோட கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு சரியாயிடும். அதனால தான் இன்ஜின் ஹீட் ஆகிற வரைக்கும் அந்த ஒயிட் ஸ்மோக் வருது. ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ஸ்மோக் கட் ஆகுது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஏறும்போது அந்த எக்ஸ்பெண்ட் ஆகுறது தான். இந்த வண்டியில் நான் அது என்ன ப்ராப்ளம் எதனால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிலிண்டர் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன். இதோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால்வோட சீட்டு தான். வால்வோட சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிலிண்டருக்கு தான் கம்ப்ளைண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வால்வு சீட்டை நீங்கள் வால்வு ரிமூவ் பண்ணால் தான் தெரியும். அதேமாதிரி இதோட சர்ஃபேஸிங் கிரைண்டிங்கும் பண்ணணும். இதோட ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு நான் மெஷின் ஷாப்புக்கு அனுப்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட் வண்டி. இந்த வண்டியோட ஒயிட் ஸ்மோக் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டேன். ஒயிட் ஸ்மோக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினோட கம்ப்ரஷன் சாம்பர் கூலிங்காக இருக்கும்போது அந்த ஒயிட் ஸ்மோக் வரும். கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ஸ்மோக் கட் ஆகும். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டினியூவாக ஒயிட் ஸ்மோக் வந்தது. ஒரு நிமிஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்மோக் வந்தது. அந்த ரீசன்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதோட ஹெட்டை நான் ரிமூவ் பண்ணேன். ஹெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஷின் ஷாப்பில் கொடுத்து அதோட வால்வு சீட்டு ஒரு சிலிண்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா வால்வோட சீட்டிங் கம்மியாக இருந்தது. அதனால் மெஷின் ஷாப்பில் கொடுத்து ஹெட்டோட வால்வு சீட்லாம் இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போது இன்னும் அதோட ஒர்க்கு இன்னும் கம்ப்ரஷன் இன்னும் கொஞ்சம் ஹெவி பண்ணணுன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இதோட பிஸ்டன் ரிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்டன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஆஃப்டர் மார்க்கெட்டு தான் இப்போ நான் பிஸ்டன் ரிங்ஸை நான் யூஸ் பண்ணுறேன். இந்த பழைய பிஸ்டன் மட்டும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் பிஸ்டன் ரிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னீங்கன்னா ஒரு வண்டி வந்த கண்டிஷனை விட இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப 100% வரைக்கும் இன்ஜின் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 100% வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜின் போர் பண்ணி சீல்டு இன்ஜின் இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு வாட்டி ஹெட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த அடுத்த இன்ஜினில் வராது. அதனால் சீல்டு இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் வர வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நாங்கள் ட்ரை பண்ணுறேன். அதில் வந்து ஓரளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் கண்ட்ரோல் ஆகும். இப்போ வண்டி வரும்போது இந்த பர்ஃபார்மன்ஸோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். இப்போ நான் இதோட பிஸ்டன் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன், காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதோட பிஸ்டன் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன். பிஸ்டன் ரிங்ஸோட கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஏன்னா இதோட இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கன்சப்ஷன் கம்ப்ளைண்ட்லாம் இல்லை. இதில் ஹெட்டோட கம்ப்ளைண்ட் தான் இருந்தது. இருந்தாலும் ஹெட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா 90% பார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பிஸ்டனை தான் நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ பிஸ்டனை நான் ரிங்ஸை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இதோட போர் கிளியரன்ஸு பழைய பிஸ்டனோட ரிங்ஸுக்கும் புது ரிங்ஸுக்கும் எவ்வளோ கிளியரன்ஸ் இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த
போரில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே புது ரிங்ஸு, இது ரெண்டுமே பழைய ரிங்ஸு நான் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். ஃபஸ்ட்டு கம்ப்ரஸர் ரிங்ஸும் அதே மாதிரி ஆயில் கண்ட்ரோல் ரிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ரிங்ஸு எவ்வளோ மைனஸாக இருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு தெரியும். இப்போ ஆயில் கண்ட்ரோல் ரிங்ஸு பாருங்கள், இதில் எவ்வளோ கிளியரன்ஸ் இருக்குது. ஆனால் இதில் பாருங்கள் எவ்வளோ கிளியரன்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நல்லா தேஞ்சிட்ருக்கு. இதில் எவ்வளோ கிளியரன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த போரில் பாருங்கள் நல்லா இருக்கிற ரிங்ஸு. ஃபஸ்ட்டு கம்ப்ரஸர் ரிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக டிஃப்ரெண்ட் இல்லை. ஃபஸ்ட்டு கம்ப்ரஸர் ரிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் உங்களுக்கு தேஞ்சிட்ருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பிஸ்டனை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ரிங்ஸை நான் சேஞ்ச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்டேஜ். எதனால் என்ன அட்வான்டேஜ்னா ரிங்ஸு தான், ஆயில் ரிங்ஸு தான். ஆயில் ரிங்ஸை திருப்பி நீங்கள் ஆயில் சாப்பிட்ற கம்ப்ளைண்ட் ஃப்யூச்சரில் வரும், இல்லைனா ப்ளோ பை கேஸ் கூட வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வரும். அதனால் ஹெட் ஒர்க் பண்ணும்போது இந்த ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் பிஸ்டன் ரிங்ஸை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஆயில் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பார்க்கும்போது தெரியல, ஆனால் போரில் போடும்போது தெரியுது. இப்போ அந்த ஒரு போருக்கு நான் இந்த போருக்கும் செக் பண்ணுறேன். இந்த போரில் பாருங்கள் எவ்வளோ கிளியரன்ஸ் இருக்குது. அப்போது வந்து போர் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக தான் இருக்குது. ரிங்ஸு மட்டும் தான் இதில் தேஞ்சிருக்கு. ரிங்ஸு தான், ஆயில் ரிங்ஸ் தான் தேஞ்சிட்ருக்கு. இப்போ நான் எல்லா ரிங்ஸும் இதில் சேஞ்ச் பண்ணுறேன். இதோட பிஸ்டனும் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட பிஸ்டனும் ஒரே ஈவனாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள். நான் போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் பிராண்டடாக ஆஃப்டர் மார்க்கெட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது ஒரு பிராண்டட் சப்ளை தான். இதில் வந்து பாருங்கள், இதோட கோயஸ்ட் பிஸ்டன் தான், சேமோட பிஸ்டன் தான் நான் இப்போ இதில் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷிஃப்டோட பிஸ்டன் ரிங்ஸு எல்லாமே செட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் பாருங்கள் 12,300 வருது. அதேமாதிரி இதோட கனெக்டரோட பேரிங்கை வந்து பார்த்திங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் தான். பழைய பேரிங் பாருங்கள். இந்த கனெக்டட் பேரிங்லாம் இப்போ நான் ஃபிட் பண்ணிட்டேன். இந்த பேரிங்கோட பழைய பேரிங்கோட கண்டிஷன் பாருங்கள். இந்த ஷிஃப்ட் என்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டனில் ரிங்ஸ் எல்லாமே நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டனை நான் லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட ரிங்ஸோட பொசிஷன் பாருங்கள். இதே தான் நான் இங்கேயும் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்போசிட் போட்டிருக்கேன். ஆச்சா. ஃப்ரெண்ட்ஸ், இதோட வால்வ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்ட்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். ஹெட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த ராக்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸடாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக்கோட ப்ரெஷரில் வால்வு வந்து ப்ரெஸ் பண்ணோம். இது ஃபிக்ஸடாக இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வால்வு உங்களுக்கு உள்ளே மேலே சீட்டில் உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளியரன்ஸ் கம்மியாக தான் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்ஜெக்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு சிலிண்டரில் மிஸ்ஸிங் இருந்ததுனால இன்ஜெக்டரோட டவுட்டுக்காக தான் நான் இப்போ சர்வீஸ் பண்ணேன். இன்ஜெக்டர் எல்லாமே நல்லா இருக்கிறதுனால இதே தான் நான் இப்போ க்ளீன் பண்ணி ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜினோட டைமிங் செயினை வந்து பார்த்திங்கன்னா போயிருந்ததுனால நான் டைமிங் செயினை இதில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த ஷிஃப்ட்டோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார்டிங்கில் ஒயிட் ஸ்மோக் வரது தான். இப்போ இந்த என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்னிங்கில் இப்போ தான் வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கே இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock ஆகுது மார்னிங்கில். இப்போ இது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஒயிட் ஸ்மோக் வரும். நார்மலாக ஒரு என்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்மோக் வரும். ஆனால் ஸ்மோக்கு கண்ட்ரோல் ஆகாது தான் இதோட ரீசனாக இருந்தது. மார்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes வரைக்கும் இதில் ஸ்மோக் அதிகமாக வந்துருந்தது. ஒரு ஸ்மெல்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஸ்மெல்லை வந்தது. இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்னிங்கில் ஒயிட் ஸ்மோக் ஒர்க் தான் பண்ணியிருக்கேன். இதோட மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டை சர்வீஸ் பண்ணாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் வந்து மார்னிங் ஒயிட் ஸ்மோக் கண்ட்ரோல் ஆகிடும். ஏன்னா வால்வோட ப்ராப்ளம் இருந்தால் தான் மார்னிங்கில் ஒயிட் ஸ்மோக் வரும். அதேமாதிரி ஹீட்டர் ப்ளக் வீக்காக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்மோக் வரும். இப்போ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ என்ஜின் சைடு காட்டுறேன். Thank you, friends.